ஹாய் எவ்ரிவன். உண்மையிலேயே சொல்றேன், நான் ரொம்ப சந்தோஷமாவே இருக்கேன். உங்க கமெண்ட்ஸுங்கெல்லாம் படிக்கிறப்போ நான் என்ன மனசுல நினைச்சனோ அதை சொல்றீங்க மேடம். ஒரு ஜென்யூனா இருக்கு, நேர்மையா இருக்கு. ஏன்னா இது யாரும் வந்துட்டு எனக்கு பைசா கொடுக்க போறது இல்லை இதுக்கெல்லாம். இது ஆஃபீஸ்னாலும் வந்துட்டு ஆஃபீஸ்ல சேலரி கொடுப்பாங்க அப்படின்றது. திஸ் இஸ் மை ஓன் யூடியூப்ன்றதுனால என்ன சொல்றது, ஒருத்தருக்கு பிஆர் வேலை பார்க்குற இது நமக்கு கிடையாது. இது வரைக்கும் நம்ம பண்ணினது கிடையாது. என்ன இருக்கோ அதை நான் சொல்றேன் நான். பட் மைட் பி அது கொஞ்சம் நானே வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு எக்ஸ்பிரசிவ் கிடையாது நான். அப்போ வந்துட்டு இப்போ நீங்க நான் மனசுல நினைக்கிறத நீங்க சொல்றீங்க அப்படின்னாக்கா ஐ எம் a little bit expressive than you, அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு வந்துட்டு மனசுல இருக்கு, அதை வெளியில சொல்றதுக்கு அந்த வார்த்தைகள் இல்லைன்றப்ப எனக்கு இது பேசி பேசி பழக்கம் இல்லைங்களா. ஸோ அதனால என்ன ஜேர்னலிஸ்ட்ன்றதுனால அதை பேசி பேசி பழக்கம்ன்றதுனால அது வந்திருக்கு. உண்மையிலேயே அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு அப்படின்றது தான் சொல்லணும். மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கு. ஸோ நேத்திக்கு வந்துட்டு அரோராவோட பிஹைண்ட் நோட்ஸ் பார்த்தோம். கலாட்டா இன்டர்வியூ பத்தி இன்னைக்கு பேசலாம். எனக்கு தெரிஞ்சு பிஹைண்ட் நோட்ஸை விட கலாட்டா வந்துட்டு தட் பர்சன் வாஸ் ஜென்யூன்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டு ஜஸ்ட் த்ரூ ஓவர் த கொஸ்டின்ஸ் ஓவர் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எடுத்த எடுப்புலயே உங்களுக்கு ஒரு டேக் இருக்குல்ல, அடமொழி இருக்குல்ல, பலூன் அக்கான்னு கூப்பிட்டா பிடிக்குமா உங்களுக்கு, பிக் பாஸ் அரோரான்னு கூப்பிட்டா பிடிக்குமா? ஸோ கொஞ்சம் யோசிச்சுட்டு அரோரா சிங்க்லர் அப்படின்னாங்க. ஸோ எந்த அடமொழியும் வேண்டாமா அப்படின்னாக்கா வேண்டாம். ஸோ இவங்க பிக் பாஸ் போயிட்டும் ஆஹ், இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பலூன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இவங்க பிக் பாஸ் போயிட்டு இவங்க மேல ஹேட்ரட் இருக்கிறப்போ அதிகமா காணப்பட்டது. இப்ப எனக்கெல்லாம் கூட ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ஸுங்கெல்லாம் இன்னார் இன்னார் வராங்கன்றப்போ பலூன் அக்கான்றது சொன்னாங்க. யார் யார் அது, என்னத்துக்கு எது அப்படின்னா, இப்போ இதுக்கு மீனிங் கூட வந்துட்டு ஒரு சில பேர் சொல்ல தயங்குனாங்க. என்னது என்னதுன்னா அதுக்கப்புறமா அந்த வீடியோ அனுப்பிட்டு சொன்னாங்க, இதனால பலூன் அக்கா அப்படின்னு. ஓ, ஓகே. இதெல்லாம் இந்த இதுல பிக் பாஸ் கூப்பிட்டு நாரடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு என்கரேஜ் ஆல் தீஸ் சார்ட் ஆஃப் பீப்புள். இவங்களாகட்டும், என்ன சொல்றது, அடுத்து இது போட்டு சண்டை குதறி எடுப்பாங்க. இந்த இவங்கள சிலரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தாக்க ரொம்ப ஆக்வர்டா இருக்கும் எனக்கு. லைக் அந்த ரவுடி பேபி சூர்யா, திருச்சி சாதனா, இலக்கியா, இந்த மாதிரி ஆட்கள். ஓகே ஃபைன், அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ இன்ஸ்டால போட்டு பணம் கெயின் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியாது, நான் கூட இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கேன். 10 பைசா நான் இது வரைக்கும் பார்க்கலங்க, அதுதான் உண்மை. ஸோ அது எப்படி அது அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த என்ன சொல்றது, ப்ரொமோட் பண்றது, இந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் த ஸ்லாங் தே ஆர் ஸ்பீக்கிங், த என்ன சொல் வே ஆஃப் ஸ்பீக்கிங், அப்புறம் என்ன சாப்டர் பேசுறாங்க அப்படின்றதும் ஒரு விஷயம். எவ்வளவு வல்கரா பேச முடியுமோ அவ்வளோ வல்கரா பேசுறாங்க. உண்மையிலேயே அதுக்கெல்லாம் டிக்ஷனரி போட்டுட்டு தான் நம்ம வந்துட்டு அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலி எனக்கு பலூன் அக்கான்னு சொல்றப்போ யாருன்னுட்டுன்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்துட்டு பிக் பாஸ் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரிவ்யூ கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுக்கணும். அப்போ வந்துட்டு அந்த இப்போ அவங்கள பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சாதானே நான் இது பண்ண முடியும். ஸோ அதனால போயிட்டு ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அவங்க இன்ஸ்டாலாம் போய் பார்த்தாக்கா, சரி இது நமக்கான ஷோ இல்லை அப்படின்றது. ஏன்னா எனக்கு அகோரி கலையரசன், இவர் வாட்டர்மெலன் திவாகர், இவங்கெல்லாம் வரப்பவே வந்துட்டு திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட்ன்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. அவங்கவங்க சார்பில் வந்துட்டு ஒரு எதிரிகள் அப்படின்றது இருக்காங்க. வாட்டர்மெலன் பேர் வெளியில வந்தப்போவே வந்துட்டு அவர் ஜிபி முத்து ஏதோ வீடியோ எல்லாம் போட்டிருந்தாரு. இட்ஸ் ஃபார் வாட்டர்மெலன் கானா வினோத் சம்திங் என்னமோ ஒன்று பண்றாங்க. சரி, இவங்களுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு போட்டியா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ வெல்கம் டு அரோராஸ் இன்டர்வியூ. ஸோ அந்த கொஸ்டின் எனக்கு உண்மையிலேயே பிடிச்சது. இப்போ இவங்களுக்கு வந்துட்டு என்னன்னா, பிக் பாஸ்ல வந்து அந்த பேரை மாத்தணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. பட் பிக் பாஸ்ல வந்துட்டு என்ன சொல்றது, ஆம், எல்லார் ஆம்பளைங்க கிட்டயும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸா இருந்ததெல்லாம் வந்துட்டு நிறைய, நான் என்னை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் நான். அந்த மாதிரி நிறைய பேருக்கு பிடிக்கல. ஸோ அந்த பிடிக்காதவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா,
ட்ரால் பண்றப்போ வந்து அந்த இடத்துல பலூனுன்னுட்டுன்னு போட்டு தான் அரோராவை இது பண்ணாங்க. ஸோ ஷீஸ் என்ன சொல்றது, வெளியில வந்தோம் வந்துட்டு அது இது போகலன்றப்போ ஷீஸ் மோஸ்ட் அஃபெக்டட் அப்படின்ற அஃபெக்டட் பை தீஸ் கமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். நம் நம்ம என்ன கேட்குறோம் தெரியுமா? உனக்கு சுயமாவே ஒரு ஒழுக்கம் இருக்கணும். ஒரு 4 பேருக்காக வந்துட்டு நம்மள மாத்திக்கணும்னுட்டுனெல்லாம் இது பண்றதெல்லாம் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாது. உன் உள் மனசுக்கு நீ ஃபர்ஸ்ட் உண்மையா இருக்கணும். இல்ல இதெல்லாம் நாட் நைஸ் அப்படின்றது வந்துட்டு உன் உள் மனசுக்கு உரைச்சா மட்டும்தான் வந்துட்டு நீ அடுத்த இது நீ பண்ண முடியும். இப்ப இந்த 2 இன்டர்வியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏதோ மங்களகரமா இருக்கணும்ன்றதுக்கா என்னன்னு தெரியல, சாரி எல்லாம் கட்டிட்டு வந்து உட்கார்றாங்க. இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே தேவை இல்லை. நீ நார்மலா ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாலே வந்துட்டு பாக்குவாங்க. ஏன்னா நீ என்ன சொல்றது, வெளியில வந்து நீ இவ்வளவு கமெண்ட்ஸ படிச்சுட்டு சாரி போத்திட்டு வந்தாக்கா உன்னை குடும்ப குத்து விளக்குன்னு சொல்லிடுவாங்களா? அப்படி கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு பாக்குறவங்க பார்வையில எல்லாம் கிடையாது. யூ சோஸ் வாட் டு ஷோ. யூ சோஸ் வாட் அதர்ஸ் ஹேஸ் டு see. இப்போ நீ சப்ஸ்கிரைபர் பிரைவேட் சாட் இதெல்லாம் பண்றப்போ எவ்வளவு கேவலமா பண்ணிருக்க. அது வந்து என்ன சொல்றது, அது உனக்கு உரைக்கணும். நீ எதுக்காக பண்ண அப்படின்னா தெரியாது. உன்னை பெத்தவங்க சரியா வளர்க்கலையா அப்படின்னா கிடையாது. அவங்க நல்லா வளர்த்துருக்காங்க. உனக்கு வந்துட்டு அவங்களோட வளர்ப்புல குறை சொல்லிட்டு என்ன சொல்றது, 20 வயசு வரைக்கும் அவங்களோட ரத்தம் உனக்கு தேவைப்பட்டது, அவங்க வியர்வை உனக்கு தேவைப்பட்டது, சுரண்டி சுரண்டி எடுக்க தேவைப்பட்டது. உனக்கு ரத்தம் முளைச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு பேரண்ட்ஸ் ஆர் நாட் குட். they are Indian parents. I don't like Indian parenting அப்படின்னுட்டுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இப்ப இன்னைக்கு வந்துட்டு ஸ்மோக்கிங் வருமான்னு கேட்டாக்கா, ஸ்மோக் பண்ணி 5 மினிட்ஸ் கழிச்ச அப்புறம் அவன் ஒரு ஆளை நான் கிஸ் பண்ணா கூட எனக்கு அலர்ஜி ஆகும். இஸ் இட் த வே ஆஃப் டாக்கிங்? அதான் சொன்ன, நீ என்னதான் புடவை போத்திட்டு வந்தாலும் உனக்கு என்ன இருக்கோ அது தானே வரும். இதுல வந்துட்டு உன்னை ஃபுல்லா அந்த பிக் பாஸ்ல காப்பாத்தினது விஜய் சேதுபதியும் அந்த பிக் பாஸ் ஷாஷோன்ற இடியட்டும் தான். என்ன சொல்றது, அந்த வாய்ஸ் வந்துட்டு எவ்வளவு மரியாதை வச்சிருந்தோம் தெரியுங்களா நான்லாம். இப்ப அந்த வாய்ஸே வந்து எனக்கு அவ்வளவு வக்ரமா தெரியுது அந்த வாய்ஸ். இந்த வாய்ஸுக்காக 8 வருஷமா நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம், மரியாதை கொடுத்துட்டு இருந்தோம்ன்ற மாதிரி இருக்கு. அவ்வளவு கேவலமா இருக்கு அந்த வாய்ஸ். அந்த என்ன சொல்றது, ஜொல்லு விட்டு 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 அந்த அளவுக்கு என்ன டிடிஎஃப்க்கு வந்து அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு வர்ற அளவுக்கு வந்துட்டு கொண்டு வந்து விட்டுருந்தாங்க. அது கூட வந்துட்டு ஒரு துள்ளி அளவுக்கு 0.01% கூட வந்துட்டு ஒரு டேலண்ட் இல்லாத பர்சன். என்ன அநியாயம் இதெல்லாம். இதுல ஒரு இடத்துல வந்து ஓகே, இது நான் நெக்ஸ்ட் பேசுறேன் நான். இப்போ இந்த இந்த விஷயங்கள் இப்போ இவங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று ஹர்ட் ஆயிருக்கு, ஸோ இதனால சாரி எல்லாம் போத்திட்டு வந்து பேசுறாங்க. பட் த லாங்குவேஜ் வாட் யூ ஆர் ஸ்பீக்கிங் அது அப்படியே தானே இருக்கு. இப்போ நீங்க போலாண்ட்ல போயிட்டு தலைமறைவாக போறீங்க, அவ்வளவுதான். அதுதான் சொல்றீங்க, தலைமறைவாக போறேன்றத சொல்றீங்க. யூ ஆர் நாட் கோயிங் டு யூஸ் த இன்ஸ்டா பேஜ்ன்றத தெளிவா புரிய வச்சுட்டீங்க. இப்போ வந்துட்டு இன்னும் இப்பதான் அப்ளை பண்ணிருக்காங்க மேடம். இன்னும் அது கிடைக்கல. ஆனா வந்துட்டு சம்பளம் வந்த உடனே போலாண்டு கிளம்பிடுவாங்களாம். எப்போ அது ஸ்டார்ட் ஆகுது? அக்டோபர்ல. சோ என்ன கதை சுத்திட்டே இருக்காங்கன்றத சத்தியமா எனக்கு புரியல. வை ஷி சோஸ் திஸ் அப்படின்றப்போ வந்துட்டு அதுவும் எங்களுக்கு, ஏன்னா நர்சிங்ன்றது வந்துட்டு ஒரு புனிதமான ஒரு விஷயம். நம்மலாம் வந்துட்டு ஒருத்தருக்கு அந்த புண்ணு அந்த மாதிரி சீழ் அந்த மாதிரி இருந்தா கூட கொஞ்சம் அப்படி முகத்தை சுளிக்கிற மாதிரி இந்த ஒரு நர்ஸால அது பண்ணவே முடியாது. அது அவங்க வந்துட்டு என்ன சொல்றது, எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த அருவருப்புன்றதே வராத அளவுக்கு தன்னை பக்குவப்படுத்திக்குவாங்க. அதுதான் நர்ஸ். நீ எதுக்காக நர்சிங் போற? டோன்ட் நோ. ஓகே ஃபைன். அது அவங்க விருப்பம், அவங்க படிக்கிறாங்க, அவங்க என்ன ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறாங்க, என்னன்னா ஒன்று பண்ணிட்டு போகட்டும், ஓகே ஃபைன். இதுல வந்துட்டு திருப்பி திருப்பி எல்லாராலையும் கேட்கப்படுற கேள்வி, துஷாருக்கும் அவங்களுக்கும் என்ன அப்படின்னா வந்துட்டு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். லவ் எல்லாம் கிடையாதாமா. அப்போ சத்தியமா எனக்கு புரியலங்க இந்த கான்செப்ட்.
அந்த பையனை தனியா பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போற, ஸ்கிரீனுக்கு பின்னாடி கூப்பிடுற, அந்த பையன் வரல. எதுக்காக அந்த ஸ்கிரீன் பின்னாடி கூப்பிடுறன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த பையன் வரமாட்டேன்னுட்டான். அந்த பையன்கிட்ட ரொம்பவே வந்துட்டு இது பண்ணி பேசின, அவனோட நெக்ல கிஸ் பண்ண, இதெல்லாம் வந்துட்டு வெளியில வந்தது. அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த பையன் வந்துட்டு அவனோட இதுவ லூஸ் பண்ணிட்டான். ஒரு தலைவர் ஆனா எனக்கு தெரியல, அதை விட கேவலமாலாம் அந்த தலை பதவி பண்ணினாங்க, அவங்க எல்லாம் இருந்தாங்க. இவனை மட்டும் எதுக்கு இது துஷார மட்டும் பண்ணினாங்கன்றது தெரியல. இது அவனோட கெட்ட நேரம். அத வந்த உடனே இங்க மாட்டணும் அப்படின்னு இருந்தது. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த செகண்ட் அந்த டோர் இப்படி க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே இங்க அப்படியே வந்துட்டு கம்ருதீன் மேல சாஞ்சது, அவனோட ஒரு கேம் விளையாடினது. இப்ப கம்ருதீன் இல்லைன்றப்ப வந்துட்டு அங்க சபரி கூட விளையாடினது, விக்ரம் கூட விளையாடினது. என்ன சொல்றது, வி வே வாட்சிங் எவ்ரிதிங். நீ வந்துட்டு உன் உன் கூட க்ளோஸா இருக்கிறவங்களோட கண்ணுக்கு முன்னாடி திரை போடலாம், பட் எங்க கண்ணுக்கெல்லாம் நீ திரை போடவே முடியாது. சோ நீ என்ன சொல்ற இப்ப இன்னைக்கு வந்து அப்போ ஃபைனலா வந்துட்டு துஷார் வீட்டுக்குள்ள அந்த ரீஎன்ட்ரி கொடுக்குறப்போ துஷாரு துஷாரு துஷார் என்ன, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இதுல பேப்பர்ல எல்லாம் எழுதி எல்லாம் வச்சிருந்த, எங்களுக்கு ஒரு ரூம் மட்டும் தனியா கொடுத்துருங்க பிக் பாஸ் துஷார் வந்தாக்கான்னுட்டுன்னு கேட்டேன். அத தலை ரூம் நட்டுன்னு ஒதுக்கி வச்சிருந்தாரு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நிறைய துஷாரோட இவங்களுக்கு இருந்தது கனெக்ஷனு. அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்றாங்க, அவன் துஷார் வந்துட்டு வியானா பார்த்த அந்த பெங்காலி ஸ்வீட்னு பாடினதுக்காக வந்துட்டு எஸ்டர்டே ஐ வாஸ் பிளஷிங் ஃபார் துஷார், டுடே எப்போடா பிஸ்கோத்துன்னுட்டுன்னு விட்டுட்டேன் நான். ஸோ வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங்? இப்போ வந்து கம்ருதீனும் பாருவும் க்ளோஸா இருக்காங்க, யூ நோ வெரி வெல். அப்போ நீ என்ன பண்ற, நீ கம்ருதீனை வந்துட்டு வாண்டடா வந்துட்டு பாருவோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணணும்னு கம்ருதீனை கட்டி பிடிச்சிட்டெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க. அப்போ அவளுக்கு அங்க பொசிசிவ் ஆகுது. ஆனா இங்க வியனா கூட வந்துட்டு துஷார் பேசினாக்கா உனக்கு இதுக்கெல்லாம பொசிசிவ் ஆவாங்கன்னு கேட்ட அந்த வாய் இப்போ வந்துட்டு பொசிசிவ் ஆகுது. எதுக்கு நீ வியனா வியனா கூட இருக்கும்போது நீ ஹாப்பியா இருக்கல்ல அப்படின்றத அந்த கேள்வியெல்லாம் கேட்க தெரியுது. நான் என்ன சொல்றேன், ஒன்னு ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லு, இல்ல லவ்னா லவ்னு சொல்லு. ஒரு பொண்ணு ஒருத்தனையே வந்துட்டு லவ் பண்ணிட்டு வெளியில போயிட்டு இப்ப வரைக்கும் ஹீஸ் மை மேன் சொல்லிட்டு நிக்கல. அந்த பொண்ணோட ஹர்ட்டிங்க தானே அந்த ஃபீலிங்ஸ் தானே நீ ஹர்ட் பண்ண. நீ இப்ப வரைக்கும் அந்த பொண்ணு நிக்கிறாளே, திஸ் இஸ் லவ், திஸ் இஸ் மை மேன். அதான் நான் சொன்னேன், உனக்கெல்லாம் வந்துட்டு இந்த பந்தம் பாசம் காதல் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் காமம் மட்டுமே. சோ நீ அவனை அன்னைக்கு அப்படிதான் ஹக் பண்ண, அவன் அப்படியே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டான் அந்த பையன். வேண்டாம் வேண்டாம், நாட் 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 நாட். இது எப்படி இருந்ததுன்னா, ஆம்பளைங்களுக்கு ஒரு சேஃப்டியான இடம் பிக் பாஸ் இல்லைன்ற மாதிரி கொண்டு வந்து விட்டீங்க. சோ இது ஒரு சிலரோட சைக்காலஜிங்க. அகைன் ஐ எம் கமிங் டு சைக்காலஜி. ஒரு சிலரோட சைக்காலஜி என்ன தெரியுங்களா? இப்ப கேர்ள் இஸ் கமிட்டட், அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுடா அது அப்படின்னா அடுத்தவன் ட்ரை பண்ண மாட்டான். புரியுதுங்களா கான்செப்ட்? இப்போ ஐ எம் நாட் கமிட்டட்னா எல்லாரும் என்ன சொல்றது, பலாப்பழத்துல ஈ மொய்க்கிற மாதிரி மொய்ப்பாங்க. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஸோ ஷி நீட்ஸ் எவ்ரி ஒன் டு கம் பேக் ஆஃப். கமிட் ஆக மாட்டா கடைசி வரைக்கும், அந்த கமிட்மெண்ட்டே கொடுக்க மாட்டா யாருக்கும். அண்ட் ஒன் ஃபைன் டே எல்லாமே வந்துட்டு சோர்ந்து போய் ஹெல்த் வைஸ் வீக் ஆனதுக்கு அப்புறம் அப்ப அந்த டைம் என்ன சொல்றது, அடுத்த இதுக்கு வந்துட்டு நம்ம ஏஜ் ஆயிடும் அப்படின்னுட்டுன்னு ஒரு கான்செப்ட் வரப்போ ஒரு வெல்தி மேன கல்யாணம் பண்ணிப்பா. அந்த மாதிரி ரகம் இந்த பெண்கள் எல்லாம். நான் என்ன சொல்றது, கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அந்த ரகம் எல்லாம் கிடையாது. நான் சொல்றேன், நீங்க மார்க் மை வேர்ட்ஸ். இது வந்துட்டு நீங்க இது புக் மார்க் கூட பண்ணி வச்சுக்கோங்க. ஷி இஸ் கோயிங் டு டூ தட். ஒரு வெல்தி மேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேல இவனால சம்பாதிக்க முடியாது. நான் சிங்கிளா இருந்துட்டு இது பண்றது அந்த அந்த கான்செப்ட் எல்லாம் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ வந்துட்டு ஒரு வெல்தி மேன் அவளுக்கு தேவைப்படும். இதெல்லாம் வந்து பெண்களுக்கே கேவலமான ஜென்மங்கள். அந்த பெண் இனத்துக்கே வந்துட்டு ஒரு அசிங்கம் கொடுக்குற ஒரு ஜீவன்கள் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் நான்.
ஒரு இன்டர்வியூல என்ன சொல்றாங்க, கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னுட்டு பிக் பாஸ்க்கெல்லாம் முன்னாடி கேட்ட இன்டர்வியூல சொல்றேன். கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கு நேரடி பதில் கிடையாது. இஃப் ஐ எம் அ மேன், நான் ஆம்பளையா இருந்தா பண்ணிக்க மாட்டேன். நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சத எவ்வளோ ஒருத்தி வந்து சும்மா கொஞ்ச நாள் என்னோட வாழ்ந்துட்டு அலிமொனி அது அந்த என்ன சொல்றது அந்த இது கொடுக்குறாங்களே விவாகரத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி வந்துட்டு வாங்கிட்டு போறதுக்கு நான் ஏன் வந்துட்டு கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருக்கணும். ஸோ நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஆம்பளையா இருந்தா. ஸோ இவங்க மென்டாலிட்டி எப்படி இருக்கு பாருங்க. ஸோ கல்யாணம் பண்ணிக்கினா அந்த அலிமனி கிடைக்கும்ன்றது வந்துட்டு இவங்க மைண்ட்ல இருக்கு. இவங்களுக்கு வந்துட்டு லைஃப் லாங் இருக்கணும் அந்த மென்டாலிட்டி கிடையாது. அலிமனி வாங்கிட்டு தூரம் வந்துடணும். ஒண்ணு இது நடக்கும். ஸோ என்ன சொல்றது, இந்த மாதிரி தருதலைங்களை பத்தி எல்லாம் பேசுறதே வந்துட்டு ஒரு கேவலம் நம்மளுக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்துட்டு வஸ்டா இருக்கு இந்த ஜென்மங்கள் எல்லாம். தயவு செய்து நீ கிளம்பி போலாண்டுக்கு. என்ன சொல்றது, அவனை கூட்டிட்டு போறதுனால அவன் தலையெழுத்து என்னமோ அது நடந்துட்டு போகட்டும், நீ கிளம்பி போயிட்டே இரு. ஆனா இதுல அடுத்தவங்களோட ஃபீலிங்க ஹர்ட் பண்ணிருக்க வேண்டான்றது மட்டும்தான் என்னோட கன்சர்ன் இருக்கு இப்ப வரைக்கும். அந்த இன்டர்வியூஸ் அப்படியே ரொம்ப சாஃப்டா அப்படியே பச்சை கிளி மாதிரி உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. பட் அதெல்லாம் எடுபடாது. திவ்யா ஒரு அம்மா மாதிரி சொல்றாளாம், ஒழுங்கா போய் படிப்பை இது பண்ணிடாத அப்படின்னுட்டுன்னு. ஏன் உங்க அம்மா அதுதானே சொன்னாங்க? அது இந்தியன் பேரண்டிங் தானே விட்டுட்டு வந்த? இல்ல எனக்கு புரியல. அம்மா மாதிரி சொல்றாங்க அப்படின்னா ஏன் உங்க அம்மாவை விட்டுட்டு வந்த? அவங்க துரத்துல அவங்களோட வளர்ப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்கன்றது உனக்கு பிடிக்காம நீ வெளியில வர. அப்போ அம்மா மாதிரி ஏன் அந்த அந்த சென்டிமெண்ட்டை ஏன் கொண்டு வர? உனக்கெல்லாம் அம்மாவா இருந்ததுக்கே அந்த அம்மா என்ன பாவம் பண்ணுச்சோ தெரியல, பாவம். இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு. ஸோ என்ன சொல்றது, அது இன்டர்வியூஸ் நீங்க பாத்தீங்கன்னா த வே என்னென்னமோ என்ன சொல்றது, புது புது வார்த்தைங்கள்லாம் போட்டு ஒரு மெனிப்புலேட் பண்ணி அப்படிதான் ஒரு இது பண்றாங்களே தவிர, தயவு செய்து இந்த மாதிரி ஜீவன்கள் கிட்ட சிக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். விக்ரம்க்கு சபரிக்கெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு இது க்ளோஸ் ஆயிருக்கு. என் பொண்ணை இப்படி வளர்ப்பேன்றதெல்லாம் எனக்கு இன்னமும் சிரிப்பு தான் வருது. ஸோ என் தயவு செய்து அதோட நிழல் கூட உங்க மேல படாம பாத்துக்கோங்கன்றது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அடுத்தவங்க ஃபீலிங் விளையாடுறதெல்லாம் அப்படியே சக்கர பொங்கல் சாப்பிடுற மாதிரி விளையாடுச்சு இந்த பொண்ணு. இப்போ எஃப்ஜே ஆதிரை ஒரு கிளாஷ், எஃப்ஜே வியானா ஒரு கிளாஷ் நடக்குதுன்னா அடுத்து இது எஃப்ஜே கிட்ட தான் போகுது. ஸோ இந்த மாதிரி பெண்களை வந்துட்டு உங்க லைஃப்ல வந்துட்டு யாரும் அலோ கூட பண்ணாதீங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா ஒரு பொண்ணை பத்தி இப்படி பேசுறேன்னா ஷி இஸ் நாட் அ கேர்ள், பிஸ்கோத் அது. ஸோ அதை பத்தி அப்படிதான் பேச முடியும். அந்த இன்னும் இருக்கு, டு பி கண்டினியூடுன்னு போட்டிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி, அது இன்னொரு பார்ட் வரட்டும். நான் இப்போ வரைக்கும் வெயிட் பண்ண வரல. ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் அதை மேற்கொண்டு பேசுவோம். நெக்ஸ்ட் டாபிக்கு போகலாம். எல்லாரும் சொல்றாங்க என்னங்க பிக் பாஸே முடிஞ்சிருச்சு, முடிங்க முடிங்கன்றாங்க. பட் இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்களே, யார் பேசுறதுக்கு நம்ம பேச வேண்டி இருக்கு இல்லையா? ஸோ அதனால நம்ம பேசிட்டு. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் மீ. தேங்க்யூ.